களி மாதிரி உப்புமா வருதா? அப்போ இந்த வீடியோ பாருங்கள். அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு வடை சட்டி எடுத்துக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு ரவை தேவையோ அந்த அளவுக்கு ரவையை எடுத்துக்கலாம். ரவையை நல்லாவே ரோஸ்ட் ஆகணும். அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே சூப்பராக கமகமான்னு வரணும். அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலரும் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ நான் 2 வெங்காயம் எடுத்து 2 வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சிக்கிறேன். தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். காய்கறி வேணுனாலும் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். காய்கறி நான் இன்றைக்கி சேர்க்கலை. வெங்காயம் போட்டுக்கலாம். தாளிப்புக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டுட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து ரவை எடுக்கிறோமோ அந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறமா கை விடாமல் ரவையை நல்லா பொறுமையாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கணும். தண்ணி நல்லா இஞ்சினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி இஞ்சணும் சொல்லிட்டு ரொம்பவே கிண்டிகிட்டு இருக்காமல் இன்னும் ரவை வேகலை அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றவும் செஞ்சிடாதீங்க. அந்த மாதிரி செஞ்சாவே நமக்கு களி மாதிரி வந்துடும். அதே போல் ஓரளவு நல்லா தண்ணி வந்து வற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெய் இருந்தாலும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். செம்மையான உதிரியான உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.